அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர். தேங்க்யூ ஜீசஸ். 1 அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம தியானிப்போம். இப்படி நான் யோசித்து வீணாக யோசித்தேனோ அல்லது இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வாவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே முதல் நிருபத்தை எழுதியிருந்தார் 1 கொரிந்தியருக்கு. அந்த நிருபத்துக்கு அடுத்தபடியாக 2வது நிருபத்தை எழுதுகிற இந்த சூழ்நிலையை தான் இங்கே பார்க்கிறோம். முதல் நிருபத்திலே அநேக காரியங்களை அவர் எழுதியிருந்தார். வாக்கு தத்தங்களை, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை, வரங்களை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை, இவைகளை பற்றியெல்லாம் எழுதியிருந்தார். வாக்கு தத்தங்களின்படி எல்லாருக்குமே அவைகள் சொந்தம், எல்லாரும் அதை உரிமையுடையவர்கள் என்று அவர் எழுதியிருந்ததின் மேலே ஜனங்களுக்குள்ளாக பலவிதமான குழப்பங்கள் உண்டானதுனால 2வது நிருபத்தை அவர் எழுத வேண்டி இருந்தது. அவர் எழுதி வரும்போது இந்த நிருபத்தில் அவருடைய பிரயாணத்தை பற்றி சொன்னதுனால, பிரயாணத்திலே முதல்ல வர்றேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா நான் போகும்போதும் பார்க்குறேன், திரும்ப வரும்போதும் உங்களை பார்க்குறேன் என்று அவர் ப்ரோக்ராமை இவ்விதமாக திட்டங்களை வகுத்ததை வைத்து இவர் பேச ஆரம்பிக்கிறார். இதில் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், நிச்சயமாக நிறைவேற்றுவார். மாறி மாறி பேசுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அதை நன்றாக நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கி செய்தியாக இருக்கிறது. ஆம் என்றும் இல்லை என்றும் அவர் சொல்லுகிறவர் அல்ல, ஆம் என்றே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றே இருக்கிறது, அல்ல என்று இல்லை. எப்பயுமே ஆண்டவர் எஸ் தான். அல்லேலூயா. நோனே சொல்ல மாட்டார். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆதியிலிருந்து நம்முடைய முற்பிதாக்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். நம்ம விசுவாசிக்கணும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். யார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வாழ ஆரம்பித்து விடுகிறார்களோ உடனே அது செயல்பட ஆரம்பித்து விடும். நல்லா புரிஞ்சுக்கிறணும். மனம் திரும்பினவங்களுக்கெல்லாம் இருக்காது. மனம் திரும்பி அவருடைய வார்த்தையின்படி செயல்படணும், வாழணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இன்று அநேகர் மனம் திரும்பி இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவங்க அந்த வார்த்தையின்படி அவர்கள் இணைந்து வாழாமல் இருப்பது தான். ஆண்டவர் சொல்லுகிறதின்படி தங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ளாமல் இருப்பது தான். அதுதான் அங்கே குறையாக இருக்கிறது. நம்முடைய சபைக்கும் கூட வருகிற ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை போதித்து கொண்டே இருக்கிறோம். கற்றுத்தரும் வண்ணமாக, சுருக்கமாக, மிகவும் சிம்பிளாக, நல்ல நகைச்சுவையோடு சொல்லி தருகிறோம். சொல்கிறதை செய்யுங்க, சொல்கிறதை கீழ்ப்படிங்கன்னு எல்லாரும் எளிய முறையில் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அறிவிலே இருக்கிறது, அது செயலிலே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
தமிழில் சொல்லுவாங்க, ஜீனின்னு எழுதிட்டு நக்குனா இனிக்குமா அடி. ஜீனின்னு பேப்பரில் எழுதிட்டு அதை நக்கி பார்த்தா இனிக்குமா? அது இனிக்காது. உண்மையான ஜீனி தான் இனிக்கும். இந்த மாதிரி தான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னுவாங்க. ஏட்டு சுரக்காயில் சுரக்காய் படத்தை வச்சுட்டு அதை கறி ஆக்க முடியுமா? அது உண்மையான ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி தான் நம்முடைய செயல் வடிவம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவர். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்றைக்கும் இருக்கிறார். அவருடைய வல்லமை குறையாதது, அவருடைய வல்லமை மாறாதது. நமக்கு அப்படியே செய்வார். நான் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்களா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசித்து கொண்டே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த பகுதியிலே ஆண்டவர் மாறாதவர் என்று சொல்லிட்டு 20ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னது மாதிரி தான், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றுமே இருக்கிறது. அல்லேலூயா. அது மாறவே இல்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்பயுமே அது செயல்படக்கூடிய ஒன்று. இந்த கரண்ட்டு பொருள் இருக்குது பாருங்களேன், நாங்கள் இதை எத்தனை வருஷம் கழித்து இது ஆப்ரேட் பண்ணால் கூட அது செயல்படும். அல்லேலூயா. இந்த மைக் இருக்குது, இது ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப கனெக்ஷன் கொடுத்து திரும்ப பேசினா இது என்ன பண்ணும்? அது அதோடைய வேலையை செய்யும். அல்லேலூயா. இந்த ஜால்ரா இருக்குது, இதை ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து வச்சு தட்டினா இது சத்தம் கேட்கத்தான் செய்யும். ஏதாவது இல்லை 15 வருஷம் ஆச்சு செய்ய மாட்டேன்னு சொல்லுமா? கிடையாது. இதே மாதிரி தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றுமே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஆம் என்று இருக்கிறது மாதிரியே இங்கே வசனம் சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ 2வது காரியத்தை பார்க்கிறோம். அது என்னென்னா, இயேசு ஆம் என்றே இருக்கிறார். இப்போ 2வது காரியம், அவருடைய வாக்கு தத்தங்களும் ஆம் என்றே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை சொல்லும்போது, ஆசீர்வாதத்தை சொல்லும்போது நம்ம ஆமேன் என்று சொல்லணும். அப்படியே ஆக கடவுதுன்றது தான் ஆமேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுக்கு தேவை என்ன? நீங்கள் கண்டுபிடிச்ச அதுக்குரிய அந்த வாக்கு தத்தத்தை பொறுக்கி எடுக்கணும். வேதாகமத்தில் ஒரு இடத்திலேயும் வாக்கு தத்தங்கள் தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்தந்த மருந்தை எடுக்கணும். அல்லேலூயா. அந்தந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்தந்த நேரத்தில் அதை பயன்படுத்த வேண்டும். அதை பொறுக்கி எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்த வேதாகமத்தை வைக்கிற மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஒரு டைரி இருக்கணும். அதில் நீங்கள் வாக்கு தத்தத்தெல்லாம் எழுதி வைக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் எழுதி வைங்க. இப்போ பாருங்கள், அந்த காலத்துலலாம் இந்த வைத்தியர்கள் என்ன செய்வாங்கன்னா, காடு மாடி செடிகள்லாம் வளர்ந்துருக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு வியாதின்னு போனாங்கன்னா அந்த வியாதியெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கே போவாங்கன்னா, அப்படியே வயல் வரப்புக்கு தான் போவாங்க. வயல் வரப்புக்கு போய் அங்கே எந்தெந்த மூலிகையை எடுக்கணுமோ, எந்தெந்த செடியை பிச்சு கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க.
கொண்டு வந்த பிறகு அவங்க மருந்தாக அதை அரைச்சோ அல்லது சாறு எடுத்தோ ஏதாவது செஞ்சோ அந்த வந்திருக்கிற பேஷண்ட் ஆகி அந்த நோயாளிக்கு கொடுத்து அதுக்கப்புறமா அனுப்பி வைப்பாங்க. 3 நாள் கழித்து வாங்கன்னு. நீங்கள் இப்படி வைத்தியத்தை பார்த்துருக்கீங்களா? சித்த வைத்தியத்தில் இப்படி தான் செய்வாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லா இடத்துலையும் எங்கெங்கேயோ விளைஞ்சி கிடக்கு. அதை போய் தேடி பொறுக்கி எடுத்து அதை செய்ய வேண்டிய பக்குவத்தில் செஞ்சு அங்கே போட்ட உடனே கிளியர் ஆகுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் வாக்கு தத்தங்கள் காட்டில் விளைஞ்ச செடி மாதிரி வேதம் முழுவதும் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எந்தெந்த செடி, எந்தெந்த இலை, எந்தெந்த வேறு நமக்கு எதுக்கு பயன்படும் என்று தெரிந்து கொள்ளணும். அதை கண்டுபிடிச்சி பழகிக்கிறணும். அல்லேலூயா. ஒரு இலைக்கும் ஒரு விதமான அந்த வடிவம் இருக்கும். அது தேடி போகும்போது அந்த இலையை பார்த்தாலே தெரியும் இதுதான் மருந்து இலை. மற்றதை நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் வசனத்திலே நீங்கள் கண்டுபிடிச்சி வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பொய்யுரையாதது. உங்கள் பிரச்சனை எதுவோ, உங்கள் குடும்ப காரியம் எதுவோ, உங்களுடைய சூழ்நிலை எதுவோ, அதுக்கு ஏற்ற அந்த மருந்தாக அந்த வாக்கு தத்தங்களை பொறுக்கி எடுத்து பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். தேங்க்யூ ஜீசஸ். தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் சாலமோனுடைய ஜெபத்திலே இந்த வார்த்தையை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு வார்த்தை கூட மோசே சொன்னதில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. அப்படியே அதை நிறைவேற்றி தருகிறார். எங்கே தாவீது நாட்கள் வரைக்கும் இப்போ சாலமோன் சொல்கிறாரு. அவங்களுக்கு எப்படி நிறைவேறினதோ அதுபோல தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிறைவேறும். அல்லேலூயா. கட்டாயம் நிறைவேறும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்கள், உங்களுக்கும் நிறைவேறணும்னு சொல்லுங்கள். ஒன்றும் தவறாது, நிச்சயமாக நிறைவேறும். அந்த உறுதியான நம்பிக்கை, அதுதான் உங்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப தியானித்து திரும்ப திரும்ப சொல்லி திரும்ப திரும்ப அதை உங்களுடையது ஆக்கி கொள்ள வேண்டும். உரம் ஏற்றணும் அந்த வார்த்தையை. அப்படியே உங்களுடையது ஆக்கிட்டீங்கன்னா அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தானாக கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் நடக்கும்படியாக செய்வார். அதுதான் விசுவாசத்தின் கிரியையாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. ஆமென். அல்லேலூயா. யார் விசுவாசத்தில் வல்லவனானது? ஆபிரகாம். அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறது. 20ஆம் வசனத்தில் சொல்லி, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனாக மாறினான். ஆண்டவர் எப்படியும் செய்வார், எப்படியும் நிறைவேற்றுவார், எப்படியும் அவர் சொன்னதை செய்துதான் முடிப்பார். நமக்கெல்லாம் தெரியும். அவனுக்கு 75வது வயதில் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் 100 வயதில் நிறைவேறியது. அல்லேலூயா. 75 வயசில் வாக்கு தத்தம் அப்படி பண்ணாருன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாலே அவனை ஊர் என்ற பட்டணத்தில் இருந்து அழைக்கும் போதே வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. அது எவ்வளோ வயசோ தெரில, கணக்கு நமக்கு கொடுக்கல. அப்போவே ஆண்டவர் சொல்லிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர்,
வல்லமை உடையவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினார்களோ அதுபோல் நீங்களும் உங்கள் குடும்ப சூழ்நிலையிலே முழு நிச்சயமாக நம்புங்க. உங்கள் கணவர் மாறுவார், உங்கள் குடும்பம் மாறும், ஆசீர்வதிக்கப்படும். நம்புங்க, விசுவாசிங்க. உங்களை அழைத்த தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அவருடைய வாக்குத்தத்தம் பொய்யாதது. இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவர் அவர். கெட்டுப்போனதெல்லாம் நல்லதாய் மாற்றி மகிமைப்படுத்துகிறவர் அவர். ஆண்டவருடைய வல்லமை செய்யும். அதனால் என்ன செஞ்சாராம்? வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள கர்த்தர். நீங்கள் அந்த 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் அடுத்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் என்றால், அங்கே 21 வசனத்திலிருந்து உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அது உண்மை நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு ஆதாரமாக ஆண்டவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக நிறைவேறும் அதெல்லாம். அதனால் பரிசுத்த ஆவி தான் அதுக்கு ப்ரூஃப், அச்சாரமாக. அதாவது பத்திரம். ஒரு மொழிபெயர்ப்பில் பத்திரம்னே போட்டிருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பில் அல்லேலூயா நமக்கு பத்திரத்தை கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று பத்திரம், ஒரு ரெக்கார்டு, ஒரு உயில் ரெக்கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே போட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மேலும் நான் உங்களை தப்ப விடும்படி இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்துக்கு வராதிருக்கிறேன் என்றும் என் ஆத்மாவின் பேரில் தேவனே சாட்சியாக கோருகிறேன். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாக இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கிறீர்களே என்று முடிக்கிறார். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிற காரியங்களிலே அவர் இங்கே 4 காரியத்தை சொல்லுகிறார். எங்களோட கூட உங்களையும் ஆண்டவர் சிறப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய தன்மை என்னென்னா, நம்மளை எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றணுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் தான் போதிக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாரையும் தன்னை போலவே ஸ்திரப்படுத்தணுன்றதை கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவங்கள அப்படியே ஸ்ட்ரென்த்தனாக மாற்றுகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். ஒரு போலீஸ் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, ஒரு மிலிட்ரியில் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்கள பலமுள்ளதாக மாற்றுறதுக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வேலை செய்யும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எப்படி சாப்பாடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயங்கரமான சாப்பாடு இருக்கும். மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எப்படி சாப்பாடு, அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட சாப்பிட்டு தான் ஆகணுன்ட்டுருவாங்க. மாட்டுக்கறியா நான் சாப்பிட மாட்டேன், ஏய் சாப்பிட்டு தான் ஆகணும். முட்டையா 4 முட்டை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன் சாப்பிட சொல்கிறாங்க? நீ சாப்பிட்டா தான் நொஞ்சானா இல்லாமல் பயில்வானாக இருப்ப. நீ பயில்வானாக இருந்தால் தான் யுத்தத்துக்கு போய் வெற்றி பெற முடியும். நீ இப்படி சீக்கு வந்த கோழி மாதிரி இருந்தால் எப்படி வெற்றி பெற முடிகிறது? உனக்கு சம்பளம் கொடுத்தே வேஸ்ட்டுன்றாங்க. அதனால் அவங்களுக்கு ரொட்டி என்ன, பட்டர் என்ன, பால் என்ன, கறி என்ன, எல்லாம் அவங்களுக்கு டைம் டேபிள் போட்ட மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் நம்ம தானியேல் புஸ்தகத்தில் கூட படிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்தில் அந்த ராஜ போஜனத்தை இவங்க கொடுக்கிற நோக்கம் என்ன? அவங்களெல்லாம் பலமுள்ளவர்களாய் நிறுத்த வேண்டும் என்று ஸ்திரப்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். ஆகவே முதலாவது இப்போ கர்த்தரிடத்தில் வந்த எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா குண்டு குண்டாக மாற்றுறார். நீங்கள் எல்லோரும் குண்டு குண்டாக மாறணும். எங்கே உள்ளான மனுஷன்ல, வெளியெல்லாம் குண்டு வேணாம், உள்ளான மனுஷன்ல நீங்கள் எல்லாம் பயில்வானாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. ஸ்திரப்படுத்துகிறார் ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும். ஏன்னா அவர் மகிமைப்படணும்ல, அவர் உங்கள் மூலமாக மகிமைப்படணும். உங்கள் ஆவியிலே அவர் மகிமைப்படணுன்றதுக்காக உங்களை உள்ளான மனுஷன்ல ஸ்ட்ராங்காக, விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக
கர்த்தருடைய பிள்ளைனா எனக்கு ஒரு தீங்கும் வராது, எனக்கு விரோதமாக யாரும் எதையும் செய்ய முடியாது, நான் கர்த்தருடைய பிள்ளை, என் கூட யாரும் மோத முடியாது, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், ஆண்டவருடைய வல்லமை எல்லாவற்றையும் செய்யும். அப்படி நீங்கள் இருக்கணும். உள்ளான மனுஷெல்லாம் அந்த மாதிரி விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கணும்னு ஸ்திரப்படுத்துகிறாராம். அதுக்கடுத்தாப்புல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணதுடைய நோக்கம் நம்மை முத்திரித்துன்றது தான். நம்மளுக்கு உயில் எழுதி பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்காக சீல் பண்ணுறாராம். ஒவ்வொரு மேரையும் ஒவ்வொரு சீல். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீங்கள் வந்த உடனேயே உங்களுக்குன்னு அவர் சீல் பண்ணுறாரு. எங்கேயும் வேலைக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஐடி நம்பர்னு வாங்க, ஐடி, அவங்களுக்குரிய ஐடி நம்பர்னு கொடுத்துருவாங்க. எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும். எனக்கெல்லாம் மெஜரா கோட்ஸில் 270-48 அதுதான் என் நம்பர், என் டோக்கன் நம்பர். அது நாங்கள் அட்டண்டன்ஸ் போட்டோம்னா எங்களுக்கு பேர்லாம் கணக்கு வராது, கிளியராக அந்த நம்பரில் தான் அட்டண்டன்ஸு. பால் பண்ணலையும் அப்படி தானா? அப்படி தான், டோக்கன் தான் அட்டண்டன்ஸு போடுறது. நம்பர் எல்லாருக்குமே நம்பர் தான் முத்தரிக்கிறது. இன்றைக்கு நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவங்களுக்கு நம்பர் தான் கொடுப்பாங்க. போலீஸில் வேலைக்கு சேர்ந்தாலும் சரி. ஏன்னா ராமமூர்த்தினா 15 ராமமூர்த்தி இருப்பான், பி ராமமூர்த்தினா 15 பி ராமமூர்த்தி இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எல்லாம் நம்பர். இப்போ அதனால தான் எல்லாம் உலகம் முழுவதும் நம்பர் கொண்டு வரணும்னு பார்த்துட்ருக்காங்க. ஆதார் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை முத்தரிக்கிறார், எல்லாருக்கும் சீல் பண்ணுறார். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு பழைய ஏற்பாட்டில் சொன்னதான் இங்கே பவுல் எடுத்து சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற பார்த்தீங்களா, யார் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய நெற்றிகளிலெல்லாம் அடையாளம் போடுன்றாரு. அல்லேலூயா. அதனால தான் நெற்றியை நம்ம பத்திரமாக வச்சுக்கிறணும். நெற்றியில் கருப்பு கலரு, சிகப்பு கலரு, வெள்ளை கலரு, மஞ்சள் கலரு இந்த பெயிண்டெலாம் அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் கலராக அடித்து ரெயின்போ மாதிரி வர்றாங்க. அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நெற்றியில் ஆண்டவருடைய முத்திரை தான் இருக்கணும். அதனால தான் நெற்றியை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும். வேதத்தில் நெற்றி தான் முக்கியமான ஒன்றாய் சொல்கிறனால இந்த சாத்தானுடைய தந்திரத்தினால இன்றைக்கு நெற்றியை பிசாசு புறம்போக்க அபகரித்த மாதிரி அபகரிச்சிட்ருக்கான். இங்கேருந்து இந்த கண்ணு நடுவில் இருந்து உச்சி வரைக்கும் போடுதுங்க. அதை பார்த்தா கொடுமையாக இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கோ எனக்கு தெரியல. நீங்கள் இந்து குடும்பங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. சர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் உங்கள் நெற்றியை பார்த்துக்குங்க, பாதுகாப்பாக வச்சுக்குங்க. வெளியே போகும்போது பாஸ்டர், வெளியே போகும்போது உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கோ எனக்கு தெரியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த முத்திரை போடுகிற காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனத்திலையும் முத்திரை போடும்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து நமக்கு முத்திரையை போட்டிருக்கிறார் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பத்திரம் எழுதி நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணது மாதிரி. அதனால் என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, அந்த பத்திரம் என்ன சொல்லுகிறது? அந்த பத்திரம் நம்ம மூலமாக தேவன் மகிமைப்படுவார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே உங்கள் உள்ளத்தில் அது ஆபிரகாமுக்கு சொன்னது, அது தாவீதுக்கு சொன்னது, அது அவருக்கு சொன்னது, அது அவங்களுக்கு சொன்னதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் உங்கள் பேரை எழுதி வச்சுக்கோங்க. நீதிமான் வர்ற இடத்துலலாம் உங்கள் பேர் தான் இருக்கணும். உங்கள் பேரை போட்டு தான் வாசிக்கணும். நீதிமான் பனையை போல் செழிப்பான்னா ஜான் மோசஸ் பனையை போல் செழிப்பான், அப்படி தான் சொல்லணும். வஸ்தி பழைய போல் செழிப்பாள் அப்படின்னு தான் நீங்கள் வாசிக்கணும். வாசிக்கும் போதே அல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி
இந்த வாக்கு தத்தம் நிறைவேற ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையின் செய்தியாக நமக்கு கொடுக்கிற காரியம் என்னென்னா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் மகிமைப்படும்படியாய், இயேசு கிறிஸ்து உங்களிலும் என்னிலும் மகிமைப்படும்படியாய் நம்மை ஸ்திரப்படுத்துவார். அதே நேரத்தில் நம்மை முத்திரித்து வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி என்ற அச்சாரத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள், அபிஷேகத்தில் நிரம்பாதவர்கள் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்க. உங்களுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு அது அப்ரூவல் பண்ண கையெழுத்து மாதிரி. அல்லேலூயா. ஆகவே அபிஷேகம் பெறாதவங்க இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலைன்னு நீங்கள் காத்துட்ருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை எப்போதும் நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார், உங்களை நிரப்புவார். நீங்களும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அச்சாரத்தை, அந்த முத்திரையை பெற்றவர்களாக இருங்க. இப்போது வாக்கு தத்தங்கள் பொய்யுரையாதே, அது அப்படியே உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தகப்பனே, இன்றைய நாளிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஆம் என்றே இருக்கிறார் என்று சொன்னது போல நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்பா எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்பா எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அப்பா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்ற நற்செய்திக்காக நன்றி சுவாமி. இந்த வாக்கு தத்தங்களின் மேலே எங்களுக்கு ஒரு பிடிப்பு, ஒரு அட்டாச்மெண்ட் உண்டாகட்டும். அப்பா இந்த வாக்கு தத்தம் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட உயில், எனக்கு கொடுத்திருக்கிற பத்திரம், இது ஏன் பத்திரம் ஏன் பத்திரம் ஏன் பத்திரம்னு எல்லா வாக்கு தத்தங்களையும் உரிமையாக்கி கொள்ள எங்கள் சபையாருக்கு நீ உதவி செய்யும். இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் வாக்கு தத்தங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளட்டும். அப்பா வாக்கு தத்தங்களை பொறுக்கி எடுக்கட்டும். தங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அந்த வாக்கு தத்தங்களை பயன்படுத்தட்டும். இந்த ஞானத்தை, அறிவையும் தாரும், அதை செயல்படுத்தக்கூடிய அறிவை தாரும். அப்பா ஒரு மாத்திரை கிடச்சிச்சின்னா அதை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க, அதை எடுத்து உடனே முழுங்கி உடம்போடு சேர்ப்பாங்க. அதே மாதிரி இந்த வாக்கு தத்தங்களை படிக்கிறதோடு நிறுத்திடாமல் தங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய வாக்கு தத்தங்கள் பொய்யுரையாது ஆண்டவரே. ஆகவே ஒவ்வொருவர் மூலமாகவும் நீங்கள் மகிமைப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக எல்லாம் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொன்னபடியே அப்போ அந்த வார்த்தைகளினாலே ஒவ்வொருவரும் ஒரு நம்பிக்கையோடு கடந்து செல்லட்டும், ஒரு விடுதலையின் வல்லமையோடு கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா.